அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி நம்ம சேனலில் ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். நம்ம ஒவ்வொரு வருஷமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளோ எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பல, எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பிச்சுங்கிறத மாவட்ட வாரியாக நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். அதேமாதிரி இந்த டிஎன்ஏ 2023 வருஷம், அதாவது இந்த வருஷம் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பல அப்படிங்கிற தகவல்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம். ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் எவ்வளவு இடங்கள் ஒதுக்குனாங்க கவுன்சிலிங்க்கு, ஒவ்வொரு கல்லூரியிலையும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பல, எத்தனை சதவீத இடங்கள் நிரம்பிச்சு அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய கல்லூரியானது 3806 இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம். 1995 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தமாக ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 619 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 434 சீட், அதாவது 70% சீட்டும், செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 116 சீட், அதாவது 18% சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த 2 ரவுண்டில் மட்டுமே அவங்களுக்கு ஒரு 88% இடங்கள்ங்கிறது நிரம்பிருச்சு. டோட்டலாக 619 சீட்டுக்கு 568 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. மொத்தம் இது எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 91.8% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 51 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 3801 ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டம். 1996 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 300 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 116 சீட்டும், செகண்ட் ரவுண்டில் 105 சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. அதாவது தேர்ட் ரவுண்டில் ஒரு 39% சீட்டும், செகண்ட் ரவுண்டில் ஒரு 35% சீட்டும் நிரம்பியிருக்கு. டோட்டலாக 300க்கு 232 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. மொத்தம் எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 77.3% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. 68 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது. அடுத்து 3760 சர் ஐசக் நியூட்டன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நாகப்பட்டினம். 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 265 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 151 சீட் நிரம்பிச்சு. அது எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 57% இடங்கள் நிரம்பி இருந்துச்சு. 265 சீட்டுக்கு 186 சீட்ஸ் நிரம்பின ஒரு கல்லூரி. இது எவ்வளோ சதவீதம் நிரம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70.2% இடங்கள் நிரம்பின கல்லூரி. கவுன்சிலிங் முடிச்சு 79 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 3461 அரிஃபா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம். 2019 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 216 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 83 சீட் நிரம்பியிருக்கு. டோட்டலாக 216 சீட்டுக்கு 120 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 55.6% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங் முடிச்சு 96 இடங்கள் வந்து வேகன்சியாக இருக்குது. அடுத்து 3018 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம். 2008 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூசி காலேஜ். யூசினா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க. தமிழில் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் சொல்லுவாங்க. 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 326 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 104 சீட் வந்து நிரம்பியிருக்குது. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 31.9% இடங்களாகும். கவுன்சிலிங்கில் மொத்தமாக 326 சீட்டுக்கு 138 சீட்டு நிரம்பின ஒரு கல்லூரி. இது எவ்வளோ சதவீதம் நிரம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42.3% இடங்கள் நிரம்பியிருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 188 சீட்டு வேகன்சியாக இருக்குது. அடுத்து 3859 செம்போடே ருக்மணி வரதராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம். 2009 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 136 சீட்டு. நம்ம கிட்ட இருக்க கவுன்சிலிங் டேட்டா படி இவங்களுக்கு 136 சீட்டில் 8 சீட் நிரம்பி இருக்குது. அதாவது 5.9% இடங்கள் நிரம்பி இருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 128 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பல அப்படிங்கிற தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக டிஎன்இஏ 2023 ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு நிரம்பலைங்கிற தகவல்களை நம்ம கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கிட்டு வரோம். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.